இரண்டாம் சிவனின் திருக்கல்யாணம், பார்வதியுடன் சிவபெருமான் திருமணம். சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி திருமணம் நடந்த நாள் மகா சிவராத்திரியாக கருதப்படுகிறது. சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இணைவது பிரபஞ்ச சக்திகளின் இணைவு என்பதை குறிக்கிறது. இதை நினைவு கூர்ந்து பக்தர்கள் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் ஜாகரணம், தூங்காமல் இருப்பது செய்து கொண்டு சிவனின் அருளைப் பெற உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள். மூன்றாம் சிவலிங்கத்தின் தோற்றம் ஒருமுறை பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் சிறந்தவர் என்று விவாதித்தனர். அப்போது ஒரு பெரிய பிரகாசமான அண்ணல் தூணாக சிவபெருமான் தோன்றினார். இதன் முடிவையும் அடியையும் கண்டுபிடிக்க பிரம்மா மேலே பறந்து போனார். விஷ்ணு கீழே சென்று பார்த்தார். ஆனால் அவர்களுக்கு முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதன் மூலம் சிவன்தான் பரபிரம்மம், உயர்ந்த இறைசக்தி எனக்கொண்டு கண்டறியப்பட்டது.